சீதையின் கதை இது வெறும் ஒரு தெய்வீக கதை மட்டும்தானா? இல்ல, இதுல கடமை, நீதி, ஒரு பெண்ணோட மன வலிமைன்னு காலத்தையே தாண்டி நிக்கிற பல கேள்விகள் இருக்கு. முக்கியமா அந்த அக்னி பரீட்சை, அது நீதியா இல்ல ஒரு பெரிய அநீதியா? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த காவியத்துக்குள்ள நாம இப்ப போகலாம். ஆனா இத ஒரு சாதாரண புராண கதையா மட்டும் பார்க்க வேண்டாம். இது பூமியோட மடியிலிருந்தே பிறந்த ஒரு மகளோட அசாதாரணமான ஒரு பயணம். அவளோட கதையே ஒரு அற்புதத்திலிருந்து தான் தொடங்குது. பாருங்க, சீதை ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இந்த ஒரு வரியே போதும் அவளோட மொத்த வாழ்க்கையும் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்க போதுன்னு சொல்றதுக்கு. இது ஒரு சின்ன டீசர் மாதிரி. ஏன்னா அவ சாதாரணமா பிறக்கல, நேரடியா பூமியிலிருந்தே வந்தவள். இங்க இருந்துதான் அவளோட தனித்துவமான அடையாளமே தொடங்குது. முதல்ல அவளோட அந்த அதிசயமான பிறப்பை பத்தி பார்ப்போம். ஏன்னா அதுதான் அவ யாரு, அவளோட குணம் என்னங்கிற எல்லாத்தையும் முடிவு செய்யுது. இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவளோட பிறப்பு தான். மத்தவங்கள மாதிரி இல்லாம ஜனக மகாராஜா யாகத்துக்காக நிலத்தை உழும்போது பூமி பிளந்து அதுக்குள்ள இருந்து வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது அவளோட தெய்வீக தன்மைய அப்பவே நமக்கு காட்டிடுது இல்லையா? பூமி புத்திரி, அதாவது பூமியின் மகள். இந்த பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சும்மா ஒரு பட்ட பேர் இல்ல. பின்னாடி அவ காட்ட போற அந்த அபாரமான மன வலிமைக்கும் அசைக்க முடியாத பொறுமைக்கும் இது ஒரு முன்னோட்டம் மாதிரின்னு சொல்லலாம். சரி, பூமியிலேந்து பிறந்த இந்த மக எப்படி தர்மத்தோட வடிவமான ஒருவரோட இணையறாங்கன்னு அடுத்து பார்ப்போம். தர்மம்னா என்ன? அது வெறும் சட்டம் இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை நெறி. எது சரி எது நியாயம்னு காட்டுற பாதை. ஜனக மகாராஜா ஒரு சவால் வைக்கிறாரு. அதுவும் சாதாரண சவால் இல்ல. சிவபெருமானோட வெள்ளை எடுத்து நாணித்தனும். பல பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் முயற்சி பண்ணி தோத்து போறாங்க. ஆனா ராமர் மட்டும் அதை செஞ்சு முடிக்கிறாரு. இதன் மூலமா ஜனகர் ஒன்னே ஒன்னு உறுதி பண்றாரு, தன்னோட பொண்ணு வலிமையிலையும் சரி குணத்திலையும் சரி மிகச்சிறந்த ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. அப்போ இங்க பாருங்க, ராமர் தர்மத்தோட உருவம், சீதை பொறுமையோட உருவம். இது வெறும் 2 பேர் சேர்ற கல்யாணம் மட்டும் இல்ல, தர்மமும் பொறுமையும் ஒன்னு சேர்ற ஒரு தெய்வீகமான கூட்டணி இது. ஆனா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகுதா? அங்கதான் விதி விளையாடுது. அவங்க 2 பேரோட உறவும் உடனே ஒரு பெரிய சோதனைக்குள்ளாகுது. அரண்மனை வாழ்க்கை முடிஞ்சு காட்டுக்குள்ள ஒரு கடினமான பயணத்தை அவங்க தொடங்க வேண்டியிருக்கு. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னதும் சீதை என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் எனக்கு அரண்மனைன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போறது எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் அவங்களோட அன்புலையும் பக்திலையும் ஒரு துளி கூட குறையல. ராமனோட நிழலாவே கூட போறாங்க. அப்புறம் காட்டுல என்ன நடக்குது? ஒரு தங்கமான் வருது. அது ராமனை மயக்கி தூரமா கூட்டிட்டு போகுது. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு ராவணன் சீதையை கடத்திட்டு போயிடுறான். அவங்கள இலங்கையில அசோக வனத்துல சிறை வைக்கிறான். இந்த தங்கமான் வந்த ஒரு நிகழ்வு தான் மொத்த கதையோட போக்கையுமே மாத்தி போடுற ஒரு பெரிய திருப்புமுனை. இங்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சீதையோட உடல் தான் இலங்கையில சிறைப்பட்டு இருந்துச்சே தவிர அவங்களோட மனசும் தன்மானமும் எப்பவுமே சுதந்திரமா தான் இருந்துச்சு. என் மனசும் என் உயிரும் ராமருக்கு மட்டும்தான் சொந்தம்னு ராவணன் கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க. ஒருபோதும் அவனுக்கு அடி பணியவே இல்லை. சரி, அப்புறம் ஒரு பெரிய போர் நடக்குது. ராவணன் தோற்கடிக்கப்படுறான், சீதை மீட்கப்படுறாங்க, எல்லோரும் வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவுல தான் இந்த கதையோடைய ரொம்பவும் கஷ்டமான மனசை உருக்குற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ராமர் என்ன சொல்றார்? நீ வேறொருத்தன் வீட்ல இருந்திருக்க, அதனால உன்னோட தூய்மையை நீ நிரூபிக்கணும். இந்த வார்த்தைகள் தான் பிரச்சனையே. இவ்ளோ கஷ்டப்பட்டு போராடி வந்த ஒருத்தங்கிட்ட அன்பு காட்டாம சந்தேகப்படுறது, இந்த ஒரு விஷயம்தான் பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வருது. ஆனா சீதை என்ன செஞ்சாங்க? கோவப்படல, அழுது உடைஞ்சு போல, ரொம்ப அமைதியா நெருப்பியே தன்னோட சாட்சியா தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட இந்த செயல் ஒரு பலவீனமான செயல் கிடையாது. இது தன்னோட உண்மை மேல அவங்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. இப்போ நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வரோம். சீதையோட இந்த அக்னி பரீட்சை, இது உண்மையிலே நீதியா இல்ல ஒரு பெரிய அநீதியா? ஒரு ராஜாவுக்கு இது அவசியமான செயலா இல்ல ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா? வாங்க, இந்த ஒரு சம்பவத்தை எங்கன்னெல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல பாக்குறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த விஷயத்துல 3 விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்னு, இன்னைக்கு நாம கேக்குற கேள்வி, ஏன் பொண்ணு மட்டும் அவளோட தூய்மையை நிரூபிக்கணும்? இது அநியாயம் இல்லையா? இது நவீன பார்வை. இன்னொன்னு ராஜ தர்ம பார்வை. ஒரு ராஜாவா ராமருக்கு மக்கள்கிட்ட இருக்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதுதான் முத கடமை. அவரோட சொந்த அன்பை விட அதுதான் பெருசுன்னு சொல்றாங்க. மூணாவதா சீதையோட பார்வையிலேருந்து பார்த்தா இது அவங்க அடிபணிஞ்சு போனதில்ல, தன்னோட தன்னம்பிக்கையை உலகத்துக்கு காட்டின ஒரு உச்சகட்ட செயல்.
பாத்தீங்களா? இது சும்மா சரி தப்புன்னு சொல்லிட முடியாத ஒரு சிக்கலான விஷயம். கதை இதோட முடியல. நெருப்புல இருந்து ஜெயிச்சு வந்த பிறகும் சீதையோட பயணத்துல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த கடைசி அத்தியாயம் பாக்கி இருக்கு. மறுபடியும் மக்கள் மத்தியில சந்தேகம் வருது. அதனால சீத்தை மறுபடியும் காட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்க தன்னோட 2 மகன்களான லவன், குஷனை தனியால வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பாவோட கதையையும் அவரோட நல்ல குணங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. கடைசியா அவங்க யார்கிட்டயும் தனக்கு நீதி வேணும்னு கேட்கல, ராஜா கிட்டயும் கேட்கல, மக்கள் கிட்டயும் கேட்கல. அவங்க நேரா தன்னோட தாய்கிட்ட, அதாவது பூமி தாய்கிட்ட முறையிடுறாங்க. நான் உண்மையிலே தூய்மையானவளா இருந்தா என் தாய் பூமி என்னை ஏத்துக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பூமி பிளந்து தன்னோட மகளை திரும்ப தன்னோட அணைப்புக்குள்ள எடுத்துக்கிச்சு. இதுதான் அவங்களோட தூய்மைக்கு கிடைச்ச கடைசி உறுதியான சாட்சி. எந்த மனுஷனோட தீர்ப்பையும் விட மேலான ஒரு தெய்வீக அங்கீகாரம் இது. அப்போ கடைசியா நமக்கு முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். சீதை பலவீனத்தின் சின்னமா இல்ல வலிமையோட உச்சமா? உண்மையான வலிமைனா என்ன? சத்தமா எதிர்த்து பேசுறதா இல்ல எது நடந்தாலும் அசைக்க முடியாத பொறுமையோடையும் நம்ம மேல நாமளே வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கையிலையும் இருக்கா? சீதையோட கதை வலிமைனா என்னங்கிறத பத்தி நம்மள மறுபடியும் யோசிக்க வைக்குது.